பைபிள் கிஸ் தமிழ் லூக்கா அதிகாரம் 11. கேள்வி 1. சிநேகிதன் ஒருவன் எத்தனை அப்பங்களை தனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பதில் 3 அப்பங்களை. கேள்வி 2. ஒரு சிநேகிதன் எது நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்றார். பதில் வருந்தி கேட்கிறது நிமித்தம். கேள்வி 3. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு டேஷ். பதில் கொடுக்கப்படும். கேள்வி 4. எப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்? பதில் தட்டுங்கள். கேள்வி 5. யார் பெற்றுக் கொள்ளுகிறான்? பதில் கேட்கிறவன் எவனும். கேள்வி 6. தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் எதை கொடுப்பானோ? பதில் கல்லை. கேள்வி 7. எதை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பதில் முட்டையை. கேள்வி 8. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள்? பதில் நல்ல ஈவுகளை. கேள்வி 9. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பதில் பரிசுத்த ஆவியை. கேள்வி 10. பிசாசுகளின் தலைவன் யார்? பதில் பெயல்செபூல். கேள்வி 11. இயேசுவை சோதிக்கும்படி எதை காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள்? பதில் வானத்திலிருந்து ஒரு அடையாளம். கேள்வி 12. இயேசு எதனால் பிசாசுகளை துரத்தினார்? பதில் தேவனுடைய விரலினாலே. கேள்வி 13. யார் சிதறடிக்கிறான்? பதில் என்னோடே சேர்க்காதவன். கேள்வி 14. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்வது யார்? பதில் அசுத்த ஆவி. கேள்வி 15. அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத எத்தனை ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும்? பதில் வேறு 7 ஆவிகளை. கேள்வி 16. மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை எப்படி இருக்கும்? பதில் அதிக கேடுள்ளதாயிருக்கும். கேள்வி 17. ஒரு ஸ்திரீ இயேசுவை நோக்கி சத்தமிட்டு என்ன சொன்னாள்? பதில் உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள். கேள்வி 18. யார் அதிக பாக்கியவான்கள்? பதில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே. கேள்வி 19. எந்த தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்படவில்லை? பதில் யோனா. கேள்வி 20. யார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள்? பதில் தென் தேசத்து ராஜஸ்திரீ. கேள்வி 21. கண்ணானது சரீரத்துக்கு எப்படி இருக்கிறது? பதில் விளக்கா இருக்கிறது. கேள்வி 22. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? பதில் இருளாயிருக்கும். கேள்வி 23. யார் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான்? பதில் பரிசேயன்.
கேள்வி 24. உண்டானவைகளில் எதை கொடுத்தால் சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்? பதில் பிச்சை கொடுத்தால். கேள்வி 25. பரிசேயர் எதை விரும்புகிறார்கள்? பதில் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும். கேள்வி 26. யார் மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறார்கள்? பதில் வேதபாரகரும் பரிசேயரும். கேள்வி 27. யார் தங்கள் விரல்களில் ஒன்றினாலும் சுமைகளை தொடவும் மாட்டார்கள்? பதில் நியாய சாஸ்திரிகள். கேள்வி 28. நியாய சாஸ்திரிகள் எதை எடுத்துக்கொண்டார்கள்? பதில் அறிவாகிய திறவுகோலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.